சரி, இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2nd chapter 29-30 வசனத்தை வாசிக்கலாமா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தூக்கம் வர்றது மாதிரி இருந்தா நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. அதுக்கு அந்த இடத்த மாத்துங்க. ஆமென். வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அல்லது அதை கேட்கும் போது விழிப்பாய் இருந்து நாம் அதை என்ன செய்யணும்? உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஆமென். இங்கே நம்ம 29ஐயும் 30ஐயும் வாசித்தோம். அதுல ஆண்டவர் அந்த 30 கடைசியில சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 29 கடைசியில வாசிங்க. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? என்ன பார்க்கணும், சரிங்களா? என்ன நீங்க மற்ற வாசிக்கிற நேரத்தை விட்டுட்டு உங்க முகம் என்னையத்தான் என்ன செய்யணும்? நோக்கி இருக்கணும். என்னைய பார்க்க விருப்பம் இல்லாட்டாலும் இந்த கேமராவனாலும் பாருங்க, அங்கிட்டு உங்களுக்கு தெரியும் நல்லா. எனக்கு தான் வெறும் பிளாக்கா தெரியும். நீங்க என்னைய பார்க்கணும், இங்கதான் முகம் இங்கதான் இருக்கணும். அதனால சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு கீழே 30ல சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் இந்த இடத்துல தீர்க்கதரிசி மூலமா, ஒரு தேவனுடைய மனுஷன் மூலமா ஆண்டவர் ஏலி என்கிறதான ஒரு பிரதான ஆசாரியன் இடத்துல வந்து சொல்றார். அல்லேலூயா. அப்படின்னா அவரை ஏன் அவன் கனம் பண்ணாமல் அவன் பிரதான ஆசாரியனாய் அத்தனை காலம் இருக்கிறான்? கனம் பண்ணுவது அப்படின்னா என்னது சொல்லுங்க பாப்போம். கனம் பண்றதுன்னா என்னது சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. கனம் பண்ணுதல் அப்படின்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் என்னை பாருங்க. கனம் பண்ணுதல்னா என்னது? மதிக்கிறது, அப்படியா? மதிப்பை வெளிப்படுத்துறது. அதுக்கு மேல உள்ள வசனத்துல என்ன சொல்றாரு? நீ என்னை விட மதிப்பானே. சரிதான், மதிப்பை வெளிப்படுத்துவது அல்லது மதிப்பது அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னைய விட, என்ன மதிக்கிறத விட நீ யாரை மதிக்கிற? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வாசிங்க. குமாரரை, அவனுக்கு குமாரர் இருந்தார்கள், 3 பேர் இருந்தாங்க. அவன் ரொம்ப அதிகமா மதிச்சு கர்த்தரை மதிக்காம போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதனால சொல்ற, என்ன கனம் பண்ணுனா நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன், கனப்படுத்துவேங்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தரை கனம் பண்ணுவது அல்லது கர்த்தரை மதிப்பது அப்படின்னா என்ன? கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவர் தனக்கு சரியான ரெஸ்பான்ஸ், சரியான மதிப்பு நாம் கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இங்க இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஆமென். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு சொல்லுங்க. என்ன எதிர்பார்க்கிறாரு? மதிப்பு எதிர்பார்க்கிறார். நீங்க வசனத்தை கேட்கும் போது ஆமென் அல்லேலூயான்னு உங்களுக்குள்ள வரல அப்படின்னா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளல அல்லது அக்செப்ட் பண்ணலன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் மௌனமா இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கொஞ்சம் உங்க வாய் திறக்கட்டும். ஆமென்.
ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீ என்ன மதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் நம்மளை மதிச்சிருக்கிறார். நம்மளை மதிப்பு மிக்கவர்களா மாற்றி, சொல்லுங்களேன், குப்பையில கிடந்தோம்ல, பாவத்துல கிடந்தோம்ல, ஒரு ரூபாயை நம்மளை மதிக்காம இருந்தான்ல, இப்ப மதிக்கிற அளவுக்கு வச்சிருக்கார்ல. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப மதிப்பு மிக்கவரா மாற்றினவரை நம்ம என்ன செய்யணும்? ஐயா சொல்லுங்க. என்ன போன வாரம் நீங்க எல்லாமே எங்களுக்கு பதிலே கிடைக்காம போச்சு. லேலூயா. சொல்லுங்க. நம்ம மதிக்கணும்ல, மதிப்பு கொடுக்கணும்ல. மதிக்கிறதுனா என்ன? ரொம்ப சிம்பிளா, நான் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடுறேன். மதிக்கிறதுனா என்னங்க? கணம் பண்றதுன்னா மதிக்கிறது. மதிப்பதுனா என்னது? அவரை உயர்த்துறதா? உங்களை மதிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை நீ ஒரு மனுஷனாவே இவன் மதிக்கலடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இனி ஒரு மனுஷனா மதிங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பேச்சு வழக்குல சொல்றோம். அப்ப மதிக்கிறதுனா என்னது? சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க. நான் தப்பா இருந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறல, தப்புன்னு சொல்லல. மதிக்கிறதுனா என்ன? வாசிங்களேன். லூக்கா என்ன நினைக்கிறேன், லூக்கா 18 அதிகாரம் 18 அதுல 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும், அவன் கடவுளுக்கு பயப்பட மாட்டான், மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். கடவுளுக்கும் பயப்படுறது கிடையாது. சொல்லுங்க. மனுஷனை மதிக்கிறதும் கிடையாது. அல்லேலூயா. அப்படின்னா அந்த சம்பவம் உங்களுக்கு என்ன இருக்கு? என்ன அந்த இடத்துல இருக்குது? கவனிங்க. அந்த இடத்துல என்ன, அந்த 18ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த தேசத்துல ஒரு ஏழை பெண் விதவை போய் அவனிடத்தில் தன்னுடைய விஷயத்தை, அதாவது பிரச்சனைய, தனக்கு இருக்கிறதான போராட்டத்தை அல்லது அவளுடைய நீதி கிடைக்கும்படியான விஷயத்தை போய் அவன்கிட்ட போய் என்ன செய்யறான்? சொல்றான். அவன் எவருக்கும் என்ன செய்ய மாட்டான்? கடவுளுக்கே பயப்படாதவன், மனுஷன் ஒரு பைசாக்கு மதிக்க மாட்டான். இவன் ஒரு விதவை. இவ யாரு? விதவை வந்து சொல்றா, இவன் நல்ல மனுஷனையே மதிக்க மாட்டான். நல்ல மனுஷனையே இவன் வந்து சொன்னா என்ன, காதுலயே கேட்காம இருக்கான். ஆனா அந்த பொம்பளை வந்து தொடர்ச்சியும் என்ன செஞ்சா சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. வேற வழி இல்லை. வேற ஏன்னா இவர் தான் சுப்ரீம் லீடர். அவன்கிட்ட சொல்லி அவன் பார்த்து அந்த இதை தீர்ப்பு சொன்னாதான், இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சனால அவன் ஓயாம வந்ததாகவும், அதுக்கப்புறம் என்னடா அந்த பொம்பளை தொல்லை பண்றான்னு சொல்லி என்ன செஞ்சானா விசாரிச்சு தொலைங்கிற, டெய்லி வந்து இமிசம் பண்றாடா அப்படின்னு சொன்னதாகவும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல மதிக்காதது அப்படின்னா என்னது? மனுஷரை மதிக்காததுன்னா, ஒரு மனுஷரை மதிக்கல அப்படின்னா அவங்க சொல்றது காதுலயே வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னைய விட உன் பிள்ளை என்ன மதிக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப சொல்லுங்க. மதிக்கிறதுனா என்னது? அவர் சொல்றத கேட்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அவன் யாரு? அவன் ஏலி என்ன செய்யறான்னா, என்ன செஞ்சான்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட தன் பிள்ளைகள் சொல்றதையும் கேட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் சொன்னாரு, நீ என்னைய ஏன் சொன்னடியே கேட்காம உன் பிள்ளை சொல்றபடியே நடக்கிறடா அப்படி சொல்லாம, நீ என்னைய விட உன் குமாரரை மதிப்பானே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப மதிப்பு அப்படின்னா அவர் சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படிவது. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் கவனிங்க. என்ன பாருங்க, பக்கத்துல யாராவது கொஞ்சம் வந்து குனிஞ்சிருந்தாலே தட்டி நிமிர்ந்துருங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப
நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சிம்பிளா 2 பாயிண்ட்ல முடிக்க போறேன். பெரிய பிரசங்கம் எல்லாம் நான் பண்ணல. ஆண்டவரை நம்ம எப்படி கனப்படுத்துறோம்? நாம் தேவனை கனப்படுத்துகிறோமா? ஆண்டவர் சொல்றார், என்னை கனப்படுத்துகிறவர்களை, நீங்க பேசுங்க, நான் கனப்படுத்துவேன். என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படின்னா கனவீனப்படுத்துவது அப்படின்னா என்னது? சொல்லுங்க. கனவீனப்படுத்துவதுனா என்னது? ஆண்டவர் சொல்ற, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் என்ன செய்வேன்? என்னை, அந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனம் முழுசா போடுங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். சரியா? அடுத்து போற அடுத்த பாதியில சொல்ற, என்னை அசட்டை. கனம் பண்ணுதல்னா என்னது? சொல்லுங்க. மதித்தல். மதித்தல்னா அவர் சொல்றத அப்படியே கேட்கிறது. அப்படின்னா அசட்டைனா என்னது? அவர் கிடக்காரு, நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வீட்டுக்காரதை பார்த்து, அது கிடக்கு எங்க, உங்க வீட்டுக்காரதங்க, அதான் அந்த அந்த கிடக்கு ஓசிப்பிடி வாங்கி குடிச்சுக்கிட்டு அந்த மடத்துல அப்படின்னு அங்க சொல்லுவாங்க. எங்க கிராமத்துல நம்ம 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 ஒரு ஆளை பேசும்போது அவர் மேல மதிப்பு இருந்தா, சொல்லுங்க, எங்க வீட்டுக்காரையா தேடுறீங்க, ஏன்னா மதிப்பு இருக்கிறவங்க எங்க வீட்டுக்காரையா தேடுறீங்க, அவர் வந்துருவார், இருங்க அப்படிம்பாங்க. அந்த மதிப்பு இல்லாத அது கிடக்கு, அது எப்ப வரும்னு யாரு கண்டா? அது என்ன அக்ரியில பேசுறது? என்ன அர்த்தம்? அக்ரியில என்னன்னா உயிர், அந்த அது என்ன சொல்றது, மனுஷனை மனுஷனாவே மதிக்கலன்னு அர்த்தம். அசட்டைனா அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட செவி கொடுக்காத தன்மை. ஆமென். நம்மிடத்துல பேசுகிற தேவனுடைய வார்த்தைய அப்படியே கேட்டு கீழ்ப்படிஞ்சா கர்த்தரை என்ன செய்யறோம்? சொல்லுங்க, கனப்படுத்துறோம். நீங்க என்ன பதில் பேசல, பதில் பேசணும். நான் சுருக்கமா முடிக்க போறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சா கர்த்தரை, சொல்லுங்க. இந்த பக்கம் ஏன் சத்தமே வரல? ஊமையா இருக்கீங்களா? வாயில எதுவும் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க. இங்கிட்டு சொல்லாதீங்க, இங்கிட்டு சொல்லுங்க. கனப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நாம் கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது அவர் என்ன செய்வார்? சொல்லுங்க. அவர் நம்மை கனப்படுத்துவார். சரி, நம்மை கனப்படுத்துவார்னா என்ன அர்த்தம்? நாம் அவர் சொல்லுவதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கனப்படுத்துகிறாய் அப்படி சொல்றார். என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவாரா? இப்பவே 60-80 கிலோ இருக்கும், அப்புறம் கனப்படுத்தினார்னா அதான் அவர் நம்மளை பெருக பண்ணுகிறவரா? இல்ல, நம்ம சொல்றதை அவர் கேட்பார். வெரி சிம்பிளா யோசிங்க. ஏன் ரொம்ப பெருசா யோசிக்கிறீங்க? அவர் சொல்றதை நம்ம கேட்டனா அவர் சொல்றாரு, நீ கனம் பண்றடா அப்படிங்கிறாரு. அப்படின்னா நம்மை அவர் கனப்படுத்துவதென்றால் நாம் சொல்லுவதையும் கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம சொல்றத நம்ம கேட்கறத உடனே தர்றாரா? உங்க ஜெபம் உடனே கேட்கப்படுதா? நீங்க விரும்புறத, நீங்க நினைக்கிறத கர்த்தர் செய்யறாரா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன், ரொம்ப சிம்பிளா. நீங்க உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்காததுக்கு என்ன காரணம்? எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, வாயத்தன. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, சத்தமே வராதே. ஏன் வாயத்தன சொன்ன முத்து சிந்திருமா? சிந்தாதுல? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அப்படி, இதான் பிரமாணம். ஆமென் சொல்லுங்களேன்.
நான் உலக்கில் அளந்து விடுவேன், திருப்பி கொடுக்கும்போது படியில கொடுக்கணும்னா முடியுமா? நீ காமானியில அளந்து கொடுத்தா உனக்கு அரமானிலே அளந்து கொடுப்பாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ எவ்வளவு அவருக்கு கீழ்ப்படிகிறாயோ அவ்வளவு உன்னுடையதான ஜெபங்களுக்கும் அவர் பதில் தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, நான் அவரை கனப்படுத்தலைன்னா என்ன அர்த்தம்? அசட்ட அவர் சொல்லிக்கிட்டே இதை இருப்பார். அவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது. நம்ம இருக்கோம்ல, நம்ம என்ன சொன்னாலும் கேட்காம இருக்கோம்ல, அது மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்களேன். உள்ளதா இல்லையா? உள்ளதான். அந்த வேற ஏதாவது சொல்றான். கர்த்தர் சொன்னாலும், கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பேசினாலும், நம்முடைய உள்ளத்துல அவருடைய வார்த்தை உணர்த்தினாலும் அதற்கு கீழ்ப்படியாம அப்படியே இரும்ப பிடதி நரம்ப இரும்பாக்கி கொண்டு என்ன சொன்னாலும் கேட்காம போறோம்ல, அதான் அசட்டை பண்ணும்போது அவர் என்ன திருப்பி தர்றாரு? அது என்ன? கன ஈனம்னா என்ன சொல்லுங்க? கன ஈனப்படுவார். நம்ம கேட்போம், அவர் தரமாட்டேன் பாரு. நம்ம சொல்லுவோம், ஒரு இடத்துல போய் கேட்கறதுக்கு சங்கடமா தாங்க இருக்கு, கொடுத்துட்டா நல்லது, கொடுக்கலைன்னா ரொம்ப சங்கடமா போயிருங்க சொல்லுவோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட எத்தனை தடவை கேட்டு கேட்டு அது கிடைக்காம பிசாசு சொல்லுவான், நீ என்னதே முட்டி போட்டு தேய முட்டி தேய என்னது ஜெபம் பண்ணினாலும் பிரசங்கத்தை கேட்டாலும் உனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கனப்படுத்தத்தான் விரும்புறார். ஆமென் சொல்லுங்களேன். மோசே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ நமக்கு சமயம் குறைவா இருக்கனால நான் சொல்ல விரும்பல, இடத்தை சொல்ல விரும்பல. பழைய ஏற்பாட்டில் இந்த யாத்ராம புஸ்தகத்துல ஆண்டவர் மேல வான்னு சொல்லுவார். என்னோட பேசுறதுக்கு நான் உங்களோட பிரமாணங்களை கொடுக்கறதுக்கு எங்க வா, மேல வான்னு சொல்லுவார். மலை மேல போய் 40 நாள் உட்கார்ந்து அவர் பேசுறதெல்லாம் கேட்டு அவர் எழுதி கொடுத்ததெல்லாம் கொண்டு வருவான். அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு ரெண்டு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மோசேயின் சொல்படி செய்தார். ஆனா அது பல இடங்கள்ல கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி, சொல்லுங்க, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி அப்படி இருக்கும். கர்த்தர் மோசேயிடம் சொன்னார், கர்த்தர் மோசேயிடம் பேசினார், அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் மோசேயோட சொல்லிக்கிட்டே இருந்தத, பேசிக்கிட்டே இருந்தத அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு லெவல் வரும்பொழுது, ஒரு சூழ்நிலை வரும்போது மோசே கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே இப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்கப்பா, அழிச்சிடாதீங்கப்பா, நீ விளைக்கடா அப்படிம்பாரு. ஒரு இடத்துல சொல்லுவார், நீ இப்பொழுது விளைக்கோ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், இவங்களை ஒரு நிமிஷத்துல அதம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. உடனே போய் குறுக்க நின்னுக்கிற, ஆண்டவர் வேண்டாம் யா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டீங்க, இதை எகிப்தியர் கேட்டனா அந்த தெய்வத்தால சொன்ன வாக்கு தத்தத்தை கொடுக்க முடியாம அவங்கள வனாந்திரத்திலே கொண்டு ஓட்டாருன்னு சொல்லி உண்மையும் கேவலமா பேசுவாங்க, என்னையும் கேவலமா பேசுவாங்க, வேண்டாம் மன்னிங்க அப்படின்னு இவன் சொல்லுவான். யாருக்கு ஆலோசனை? தேவனுக்கு ஆலோசனை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பயக பண்ற வேலைக்கு என்னால தாங்க முடியாது, தள்ளிக்கடா, ஒரே நிமிஷத்துல அழிச்சிடுறேன்னு சொல்லுவாரு அத்தனை லட்சம் மக்களையும். அப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவார், உடனே மோசேயின் சொற்படி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கு என்ன மோசே பெரிய ஆள் நினைக்கிறீங்களா? இல்ல, மோசே ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. ஆனா மோசேக்குள்ள இருந்தது அவ்வளவு தாழ்மை. சொல்லும் அடியன் கேட்க. ஆமென் சொல்லுங்களேன். சொல்றத பூரா கேட்டுக்கிட்டே இருந்தான். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன அப்படி பெருசா கேட்டுட்டான்னா, அவன் எங்க வளர்ந்தான் சொல்லுங்க பாப்போம். மோசே எங்க வளர்ந்தான்? எகிப்தின் அரண்மனையில வளர்ந்து 40 வருஷம் அங்க இருந்தான். சகல கலைகளிலும் கற்றவன், சகலகலா வல்லவன். ஆமென். வாக்கிலும் வல்லமையிலும் அந்த நாட்களில் இப்பொழுது இருக்கிற பிஹெச்டியை போல படிச்சவனா. ஆமென் சொல்லுங்களேன். பிஹெச்டி டாக்டர் பட்டம். அப்படிப்பட்ட கல்வியை உடையவன். பிரமிடு யாருக்கு தெரியும்? பிரமிடு
பிரமிடுனா தெரியுமா உங்களுக்கு? இந்த முக்கோணமா காமிப்பாங்கல்ல, அதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த சடலங்கள் இத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிறது. ஆமென். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு நெட் இருந்தா போட்டு காமிக்கலாம் இல்லையா? ஆமா, செய்தியில உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பிரமிடெல்லாம் காமிக்கிறேன், நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த பிரமிடுகள் எல்லாம் கெட்டினவங்க யாரு? எகிப்தியர்கள். இவனுக்கு அவ்வளவு ஞானம். அந்த நாட்கள்லயே பிரமிடுகளை கட்டக்கூடிய, அந்த பெரிய பெரிய பட்டணங்களை கட்டக்கூடிய பெரிய ஞானம் படைத்தவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இங்கதான் இருக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா. கவனிங்க, இவன் எவ்வளவு ஞானம் படைத்தவன். பெரிய பெரிய வானலாவிய கட்டடங்களை கெட்டின அவ்வளவு பெரிய இன்ஜினியர். கர்த்தர் இப்ப மேல வாடான்னு சொல்லி, ஆமென் சொல்லுங்களேன், மேல வாடான்னு சொல்லி உன்னை கெட்ட சொல்றாரு. என்னத்தை கெட்ட சொல்றாரு? ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை கெட்டுனா எத்தனைக்கு எத்தனை அளவு சொன்னா அவன் கிளீனா படம் போட்டு கொடுத்துருவான். யாரு? இன்ஜினியர். சொல்லும். சரி, புரியுதா உங்களுக்கு? நம்ம 40க்கு 20 ஒரு படம் போட்டு கொடுங்க இன்ஜினியர் சொன்னா கிளீனா என்ன செஞ்சிருவாரு? போட்டு கொடுப்பாரா இல்லையா? நாங்க என்னத்தை பாஸ்டர் வீடு கட்டணும்னு கேட்கிற மாதிரி இருக்குது. ஒரு இன்ஜினியர் சொன்னா போட்டுருவாரு. அவன் அழகா என்ன செய்வான்? அவனுக்கு 1000 ஐடியா இருக்குது. ஏன்னா பயங்கரமான கட்டடங்களை கெட்டுனவன். ஆண்டவர் சொல்றாரு, டே ஒரு மரத்தை நிப்பாட்டு, அதுக்கு ஒரு தூணு மாதிரி, அந்த பூணு மாதிரி செய்யி, அதை வெள்ளியில செய்யி, அதை வெண்கலத்துல பாதத்தை நிப்பாட்டு, அதை 2 ஓட்டையை போட்டு நிப்பாட்டி அதுல கொக்கிய மாட்டி அந்த இதுல போய் ஜாயின் பண்ணுன்னு அவர் வந்து படம் காட்டுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இவன் பெரிய யாரு? கட்டட கலைஞர். அப்படியெல்லாம் பயங்கரமான ஆளு. அவன்கிட்ட வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு கூடாரத்தை பத்தி விளக்கி 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 என்ன செய்யறாரு? சொல்லுங்க. ஏன் சொல்றாரு? இவன் கீழ்ப்படுகிறான் பார்க்கிறார். விவரம் தெரியாதவனுக்கு விளக்கி சொன்னா புரியணும். சரி ரைட், அவனுக்கு ஒண்ணும் தெரியாதப்பா, அவன்கிட்ட விளக்கித்தே. இவன் பெரிய ஞானியாக்கும். பெரிய பெரிய பட்டணங்களை கட்டினவன், பெரிய ராஜாங்கத்தில் இருந்தவன். இவன்கிட்ட வந்து கூடாரம் அமைப்பதற்குரியதான காரியத்தை என்ன செய்யறாரு? அடே மேல இப்படிப்பட்ட ஒரு தகசு தோல், சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல்ல அந்த முடி இருக்கு இல்லையா, அதுலயே நெஞ்சது. அப்படின்னா என்னது? கம்பளி. அப்படி வச்சுக்கோங்க. அந்த கம்பளிய நீ இப்படி இத்தனை அடிக்கு மூடணும். எதுக்கு தெரியுமா? அவன் இதெல்லாம் கீழ்ப்படுகிறானான்னு பாக்குறக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கடைசியில வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடித்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை கனப்படுத்துறதுன்னா அவர் சொன்னதன்படியே செய்யறது. அப்படி சொன்னதன்படி செய்யாட்டி அங்க மகிமை வராது, கர்த்தர் வரமாட்டார். நீங்க கடைசியில அந்த யாத்ராம கடைசியில போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி அவன் ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடித்தான். தேவ மகிமை வந்து அதை நிரப்பிச்சுன்னு இருக்குது. அல்லேலூயா. அவர்கள் உள்ளே நிற்க கூடாதபடி வெளியே ஓடி போனார்கள் இருக்குது. அவ்வளவு மகிமை வந்து என்ன செஞ்சது? ஓடினது. நான் என்ன சொல்றேன்னா, நான் கர்த்தருடைய வார்த்தை, எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு, எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு, அதெல்லாம் கர்த்தருக்கு முக்கியமே. அவர் கேட்கறதெல்லாம் கீழ்ப்படிதல் இருக்கா? உனக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு நான் கேட்கல. நீ எவ்வளவு படிச்சிருக்க எனக்கு வேண்டியது இல்லை. லைலுவே வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? உனக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு எனக்கு தேவையில்லை. உனக்கு ஒரு எம்டி மூளை இருந்தா போதும், நான் சொல்றது மட்டும் கீழ்ப்படிஞ்சா போதும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர் வந்து தன்னை கனப்படுத்துறவர்களை அவர் கனப்படுத்துவார். என்ன மோசையை கனப்படுத்தினார்? மோசையை அடக்கம் பண்ணது கர்த்தருங்க. இதுவரைக்கும் உலகத்துல யாரையுமே கர்த்தர் அடக்கம் பண்ணாருன்னு சொல்லப்படவே இல்லை. மோசே செத்து போனான் மேல மலை மேல. யாருமே அவன் பிரேதத்தை இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. கர்த்தரே அவனை ஆதியில நம்ம வாசிக்கிறோம், ஆதாமை மண்ணினாலே பிணைஞ்சு உருவாக்குனார். அதுக்கு ஒருக்க இறங்கி வந்தார். ஆனா இவனை அடக்கம் பண்றதுக்கு கர்த்தர் வந்தாராம்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். எவனுக்கும் கிடைக்காதது. யார் எவ்வளவு பெரிய ஆளுங்க, இயேசுநாதரையே பிதாவாகிய தேவனை அடக்கம் பண்ணாரு, மனுஷங்க தான் அடக்கம் பண்ணாங்க, அவர் உயிரோடு எழுந்தார். ஆனா மோசேயை அடக்கம் பண்ண இடத்தை இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய முகம், அதாவது உருவத்தை, கர்த்தருடைய சாயலை மாம்ச கண்ணால பார்த்தவன் மோசே. ஆமென் சொல்லுங்களேன். உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் அப்படின்னு சொன்னான். நீ என் பக்கத்தில் வந்து நில், என் கரத்தால் உன்னை மூடுவேன், நான் உன் பக்கத்தில் கடந்து போவேன், அப்பொழுது என் முகத்தை அல்ல என் முதுகை பார்ப்பாய் அப்படி சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா முகத்தை பார்த்தவன் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறதே வாய்ப்பு கிடையாது. கர்த்தரை பார்த்தவன் உயிரோடு இருக்க முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் என் கரத்தினால் உன்னை மூடிக்கொள்வேன், நான் கடந்து போகும் பொழுது போன பிற்பாடு என் முதுகை நீ பார்ப்பேனார். உயிரோட மாம்சத்தில் இருக்கும்போது தேவனை பார்த்த ஒரே மனுஷன், சாகாம இருந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்க. கனப்படுத்துறாரா? அவரே வந்து அடக்கம் பண்றாரா? ஏன்னா அவ்வளவு ஞானமும் அவ்வளவு அறிவும் இருந்தாலும் அவர் சொல்றதை மட்டும் சரின்னு கேட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படிய மனசு இல்லாட்டி கன ஈனப்படுவோம். கனப்படுத்தப்படாட்டாலும் நார்மலா இருக்கலாம் இல்லையா? இல்ல, இறக்கி விடுவார்னு அர்த்தம். உன் நிலைமையில இருந்து உன்னை கனவீனமா மக்கள் நினைக்கும்படி கர்த்தர் செஞ்சிருவார். ஏன்னா நான் சொல்லும் போது நீ என்ன செஞ்ச? அசட்ட பண்ணல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க அசட்ட பண்றீங்களா கர்த்தருடைய வார்த்தைய? தேவனுடைய சமூகத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தைய கேட்கும் போது அசட்டையா இருக்கிறீங்களா? என்னத்த பிரசங்கம், நமக்கு தெரியாத வார்த்தையா? நான் சொல்றேன், நான் பல தடவை பைபிளை படிச்சுட்டேன். தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு நிக்கிறேன். ஏன் எனக்கு ஏதாவது ஒன்னு எடுத்து பேச தெரியாதா? நேற்று காலை அதிகாலையில இருந்தே நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு போற சமையல் வேலை அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டேன். ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தை எப்படி கொடுத்தாருன்னா, இந்த வசனத்துல இருக்கிற 2 வார்த்தையை கொடுத்தார். 29 வாசிச்சோம் இல்லையா? 29 நீங்க மறுபடியும் வாசிங்க. இல்ல 29 முழுசையும் வாசிங்க. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இதுல 2 வேர்டு இருக்கு, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அத கொஞ்சம் தமிழ்ல சொன்னா மிதிப்பானேன்னு அர்த்தம். ஆமென். கீழே மதிப்பானேன், மேல மிதிப்பானேன், கீழே மதிப்பான். ஆமா, என்னுடைய தெளிவா ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தூங்கி எழுந்துச்சு 4 மணிக்கு முன்னாடி எழுந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மதித்தலும் மிதித்தலும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதன் தலைப்பு. இது இப்படி சொன்னா நான் எப்படி தேடன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அதுக்கப்புறம் பைபிளை, ஆண்டவரே மதித்தல்னா என்ன மிதித்தல்னா என்ன, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை காட்டினார். இங்க ஒரே வசனத்துல 2 இருக்கா? என்னுடைய காணிக்கையை நீங்கள் உதைப்பானேன், என்னைய விட உன் குமாரனை மதிப்பானேன். அல்லேலூயா சொல்லுங்க. மதித்தலும் மிதித்தலும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கலைனா நீங்க உதைக்கிறீங்க, எட்டி உதைக்கிறீங்க அல்லது மிதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 307ஆம் பக்கத்துல 28வது வார்த்தை 29வது வார்த்தை வாசிங்க. மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன், மோசேயின் மூலமாய் கர்த்தர் கொடுத்த பிரமாணத்தை தள்ளி விடுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. 2-3 வாக்கு
2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய குமாரனை. கவனிக்கிறீங்களா? யார? தேவனுடைய குமாரன் என்னன்னா வேர்ட் ஆஃப் காட். ஆமென். வார்த்தையாகிய கடவுள். வார்த்தையாய், நானே வார்த்தைன்னு சொன்னார். நானே வார்த்தை. ஆண்டவர் தான் வார்த்தை. தேவனுடைய குமாரனை அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், கிருபையாய் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற ஆவியானவரை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். மிதிக்கிறவன் என்ன அர்த்தம்? நீங்கள் என் காணிக்கையை மிதிப்பானேன், உதைப்பானேன். கர்த்தருடையவைகள் மேல நமக்கு மதிப்பில்ல, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மதிக்கல அப்படின்னா நம்ம மிதிக்கத்தான் செய்றோம். அல்லேலூயா. நீங்க மதிக்கிறவர்களா மிதிக்கிறவர்களா? மதித்தல்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா சொன்னேன். மதித்தல்னா என்னது? மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. மதித்தல்னா என்ன? மதிக்கிறதுனா என்னங்க? கேட்டு அப்படியே கீழ்ப்படிகிறது. மிதித்தல்னா அதை கீழ்ப்படியாமல் காதுல கேட்டும் கேட்காம எனக்கென்னேன்னு, யாருக்கு வந்த விருந்தோன்னு. கர்த்தர் எதற்காக தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார்? சொல்லுங்க. எதற்காக நம்ம இடத்துல வார்த்தை கொடுக்கிறார்? பிரசங்கம் பண்ணணுங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவா? இல்லை. அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கணும்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். ஒரு காரியத்தை நம்ம இடத்துல அவர் சொல்லுகிறார்னா அப்படி இருக்கணும்னு நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார்னு அர்த்தம். பிரசங்கத்தை ரசிக்க வரல, பிரசங்கத்தை கேட்டு அப்படியே பொழுது போறதுக்காக வரல, ஆராதனைக்கு அப்படியே வந்து ஒரு அரகுற தூக்கத்துல அப்படியே ஒரு என்ன கனவு வாங்குறோமா நெசமா இருக்கிறோமா அப்படின்னு அப்படியே ஒரு சொக்குலையே இருக்கிறதுக்கு வரல. கவனிக்கணும். என்ன எழுதுற, என்ன ஆண்டவர் கொடுக்குற, குறிச்சு வச்சு ஆண்டவர் இன்னைக்கு என்னோட என்ன பேசினார், என்னிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன. சில இடங்கள்ல சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். சில இடங்கள்ல என்ன பேசுறாங்கன்னே கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. முடிவு வரைக்கும் பிரசங்கத்தை முடிச்சுட்டு போயிடறாங்க. எங்களுக்கே மண்டை உடை. நாங்க என்ன பேச போறான்னு கண்டுபிடிச்சிருவோம். எங்க போனாலும் யாரு வந்தாலும் எவ்வளவு பெரிய பிரசங்கியா இருந்தாலும் என்ன பாயிண்ட சொல்ல வர்றாரு, என்னத்தை அப்படின்னு 2 பாயிண்ட்ல நாங்க முடிச்சிருவோம், அல்லது 3 பாயிண்ட். அவங்க எப்படி எடுக்கிறாங்களோ 7 பாயிண்டோ 5 பாயிண்டோ. எங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆயிருது. என்ன சொல்ல வர்றாங்கன்னே தெரியாம பேசி முடிச்சுட்டு போறாங்க. அப்படி பேசினா எப்படி கீழ்ப்படிய? அல்லேலூயா. இவ்வளவு தெளிவா போன வாரம் பிரசங்கத்தை என்னன்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஏன் இருக்குது? அந்த கன்க்ளூஷன் உங்களுக்கு என்னங்கிறத புரிய வச்சு இவ்வளவு தெளிவா ஒரே ஒரு வார்த்தையை உங்க மண்டையில வச்சு அடிச்சு துணிச்சிருவோம்னு நினைச்சது இவ்வளவு பேசுறோம், வேற எங்கிட்டும் போகாம. அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க. நேரா என்ன பார்க்கணும்? தயவு செய்து நிமிர்ந்து உட்காருங்க. அப்ப நான் என்ன பேசுறோம்னே புரியாம நான் வாட்டுக்கு கத்திக்கிட்டு போனா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன என்னோட தேவன் பேசுகிறார், என்னிடத்துல என்ன பேசுகிறார்? போன வாரம் என்ன சொன்னார்? கருத்தா ஜெபம் பண்ண பழகுனார். ஆமென். எத்தனை பேர் பழகுறீங்க? தேவ சமூகத்துல போய் எத்தனை பேர் உட்காருங்க, வந்து அமர்றாங்கிறாரு. நீ போய் அப்படி கருகளா ஒண்ணு ஜெபம் பண்ண, அவருக்கு போய்கிட்டு வசனத்தை பூரா எடுத்து 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 இப்படி ஆண்டவரே அப்படி ஆண்டே நான் தான்டா எழுதியிருக்கேன் பாரு. அதான உண்மை. அவர் எழுதி கொடுத்தது அவர்கிட்ட போய் மனப்பாடமா சொல்லி திறமைய ஒண்ணு வேண்டாம், அவருக்கு முன்னாடி போய் உட்காரு. அதைத்தான் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல சொல்றாரு, நீ என் வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய மனமற்றவனா இருந்தா நீ தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறதற்கு சமம். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் நம்ம வாசிக்கும் போது 66ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசித்த
ஏசாயா கடைசி அதிகாரத்துல 2வது வசனத்துல வாசிங்க. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு கர்த்தர் சொல்றார், ஆனாலும் நான் தான் உலகை உண்டாக்குனேன், வானத்தை உண்டாக்குனேன், பூமியை உண்டாக்குனேன், சூரிய சந்திரங்கள் நட்சத்திர மண்டலங்கள் எல்லாத்தையும் நான் தான் உண்டாக்குனேன். ஆனாலும் அப்படின்னா அதை விடன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வானம் பூமி எல்லாத்தையும் விட சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அவர் அப்படியே சந்திரனையும் சூரியனையும் அது அப்படியே அந்த கேலக்சியும் பார்த்து மயங்குகிறவர் கிடையாது. நம்முடைய புத்திக்கு எட்டாதது அப்படின்னா அந்த வானமண்டலத்தில் இருக்கிற கேலக்சி தான். கேலக்சினா உங்களுக்கு தமிழ்ல சொல்ல போனா சூரிய குடும்பம். அவைகள் தான் நம்முடைய புத்திக்கே என்ன செய்ய மாட்டேங்குது. வாழ்நாளெல்லாம் ராக்கெட்ல போனா கூட பக்கத்துக்கு அடுத்த கோளுக்கு போக முடியாதான் நம்மளால. ஆமென். நான் ஏற்கனவே இந்த பாடத்தை எடுத்திருக்கிறேன். நம்ம சூரியனை சுத்திக்கிட்டு வர்ற பூமிக்கு அடுத்தது 2 கோள், நம்ம கோள் 3வது கோளா இருக்குது. 3வது கோள் நம்ம கோள். இதுக்கப்புறம் ஒரு 5-6 கோள் இருக்குது. அடுத்த கோள் செவ்வாய்க்கு போறதுக்கு பல வருஷம் ஆகுமா? அல்லேலூயா சொல்லுங்க. செவ்வாய்க்கு அடுத்ததுக்குள்ள வாழ்நாளெல்லாம் பிரயாணம் பண்ணாலும் போய் சேர முடியாதான். அப்படின்னா இதை போல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நம்ம அப்பா படைச்சு வச்சிருக்காரு. ஒரு சூரிய குடும்பம் அப்படிங்கிறது நம்முடைய கேலக்சியை போல, நம்முடைய குடும்பத்தை போல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கொண்டதுதான் ஒரு சூரிய குடும்பமா. இப்படிப்பட்ட சூரிய குடும்பங்கள் ஆயிரக்கணக்கா இருக்குதான். மண்டைய கிருகிருன்னு சுத்துது. ஆமென்னு சொல்லுங்களேன். நம்ம பூமியிலிருந்து அடுத்த வீட்டுக்கு செவ்வாய்க்கு போறதுக்கு பல வருஷம் ஆகுமா. செவ்வாய்க்கு அடுத்த இருக்கிற வியாழன் கோளுக்கு போய்க்கிடவே முடியாதான் வாழ்நாள் முழுவதும் பிரயாணம் பண்ணாலும். அப்படின்னா தேவன் எவ்வளவு பெரியவர். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் இதெல்லாம் கிடக்கப்பா, எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியலப்பா, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு பயங்கரம். ஆண்டவர் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு. எனக்கு இதெல்லாம் பெருசா தெரியல, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மேலதான் நான் கண்ணா இருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. 5 சொல்றாரு பாருங்களேன், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். அவருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவருக்கு பிடிச்சதே அவர் சொல்றத சரின்னு கேட்கற வேண்டாம், மற்ற எதுவுமே அவருக்கு வேண்டாம். ஆமென். அதனாலதான் அந்த வானாதி வானங்களுக்கும் மேலாக இருக்கிற தேவன் வார்த்தையை கேட்கிறவன் மேல கண்ணா இருந்து அவனை கண்ணும் கருத்துமா காத்து தன்னோடு கூட்டிட்டு போயிடுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வாசிச்ச அதிகாரத்துல கடைசி வசனம் உங்களுக்கு தெரியுமா? 66 கடைசி 24 ஒரு வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு 2 வசனம் முன்னாடி பாத்தீங்கன்னா 21 அவர்களிலும் சிலரை இல்ல 22 நான் படைக்க போகிற புதிய வானம் அப்படின்னு நீங்க போய் வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. 22 23 24 எல்லாம் என்ன தெரியுமா? வசனத்துக்கு நடுங்குகிறவர்களுக்காக கர்த்தர் புதிய வானமும் புதிய பூமியும் படைக்க போகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அங்க வேற எவரும் போக முடியாதப்ப புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்பட போகிறது. கர்த்தர் வச்சிருக்கிறார். யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக? அவருடைய வசனத்துக்கு நடுங்கி பயந்து கீழ்ப்படுகிறவர்களுக்காக. ஆமென் சொல்லுங்களேன். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் என்ன செய்யறாரு? சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அங்க போய் டூரிஸ்ட் கூட்டு போவாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னடா சம்பந்தம் எல்லாம் பேசுறேன் நினைக்கிறீங்களா? இங்க இருக்குங்க. அவர்கள் மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது வரிசையா மாசந்தோறும் ஆண்டவரை தொழுது கொண்டுட்டு வாரந்தோறும் தொழுது கொண்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தி பார்க்க போவாங்களாம். வாசிங்க கடைசி வசனம். அவர்கள் வெளியே போய் அவர்கள் ஆண்டவரை தொழுது கொண்டு வெளியே போயினா என்ன அர்த்தம்? எங்க போய்?
புதிய வானமும் புதிய பூமியிலையும் கர்த்தர் வச்சு இவங்களை வச்சு அவரே ஆட்டுக்குட்டியானவரே விளக்கா இருக்கிறாரு, அவரே ஜோதியா இருக்கிறாரு. அவரை வாரந்தோறும் மாதந்தோறும் போய் நேரடியா தொழுது கொள்ளலாம். இப்ப மாதிரி பாஸ்டர் இருக்க மாட்டாரு, அப்படியெல்லாம் இடைத்தரகர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அங்க போய் காணிக்கை போட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பழகின வந்து அங்க அதுக்கு மட்டும் சத்தம் கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. யாரு போவாங்க? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பழகினவன் அங்க போறான். அதனால அவர் சொன்ன உடனே என்ன செய்யணும், சரின்னு அங்க ஜோதியா இருக்கிற கர்த்தரிடத்துல சமூகத்துல போய் சாஷ்டாங்கமாய் விழுந்து சொன்னவனே அவர் என்ன சொல்றாரோ அது காதுல கேட்கும், அப்படி செஞ்சுட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறமா வெளியே புறப்பட்டு போய் அந்த புதிய வானம் புதிய பூமியை விட்டு வெளியே புறப்பட்டு போய் இந்த கேலக்சி அந்த நரகம் கிரகம் அதெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்து வருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லல, அங்க சொல்லுங்க, வாசிங்க. எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷன், எனக்கு விரோதமாய் அங்க வெளியே புறப்பட்டு போயினா நரகத்துக்கு போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்கே எரிந்து கொண்டிருக்கிற நரகத்திலே எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி அமர்ந்து போகாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு போன தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாம்சமாய் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் அரோசிகமா அசிங்கமா அசுத்தமா அப்படியே அருவருக்கத்தக்கவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இது எந்த இடம்? பாதாளம் இல்ல, நரகம். நரகத்தை போய் ஒருக்க அப்படி போய் அப்பைக்கப்ப பார்த்து வருவாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே வெளியே புறப்பட்டு போய் அவர்கள் போய் சுத்திட்டு பார்த்துட்டு வரோம். சுத்தி பார்த்து வந்தா என்ன இருக்கும்? நம்ம ஆளுகள் தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரி, நம்ம வசம்ல, நம்ம சண்டை ஓட்டம்ல, அவள்லாம் அங்கதான் கிடப்பா. ஆமென் சொல்லுங்களேன். அங்க பாதகத்தி இனி எப்படி ஆகிலும் மண்டையில 2 தட்டு தட்டினால் நரகம் இருக்குன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு அங்கேயும் வைவாளுக. ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? பக்கத்து வீட்டுக்காரி கூட உட்காந்து கதை பேசுறோம்ல, ஊர்பட்ட உலக கதை, போன கதை, வந்த கதை, கிளவி கதை எல்லாம் பேச. ஒரு நாளாகிலும் அவளுக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்போமா? அவ சொல்லியிருப்பா, இத்தனை நாள் உட்காந்து போனது வந்ததா பேசணுமே, ஒரு நாளாகிலும் ஏசுனார் இப்படி இருக்காரு, புதிய வானம் புதிய பூமி படைக்க போகுது, சத்தியம் இருக்குது, கர்த்தருக்கு பயந்தவங்க பரலோகத்துக்கு போக போறாங்க, நீங்க எல்லாம் நரகத்துக்கு போக போறேன், 2 அறை வச்சுனாலும் சர்ச்சு கூட்டு போயிருக்க வேண்டியதானே சொல்லுவா. அங்கேயும் வந்து உன்னை வைவான். நீ வந்தேனா? அல்லேலூயா சொல்லுங்க. நீ பரலோகத்துக்கு வந்தேன்னா அந்த வசவை கேட்ப. இல்லாட்டி உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு மைத்த பிடிச்சு அஞ்சுக்கிட்டே அந்த தீயில எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அங்க போயிட்டீங்களா? நடக்கும். இங்க எழுதி வச்சிருக்க தெய்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, புதிய வானத்துக்குள்ளேயும் புதிய பூமிக்குள்ளேயும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களை உள்ள விட்டுருவாரு. அவங்களுக்கு வேலை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? புதிய வானத்துல புதிய பூமியில என்ன தரணிய போறீங்களா? தப்பா போட போறீங்களா? வெள்ளையடிக்க போறீங்களா? அங்க என்ன வேலைன்னு கேட்கிறேன். கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது, அப்படியே தொழுது கொள்ள வேண்டியது, அப்படியே போய் ஊர் சுத்தி பார்க்க வேண்டியது. ஆமென் சொல்லுங்களேன். பரலோகத்தை பார்த்து ரொம்ப போர் அடிச்சு போனதுனால சரி வெளியே போய் கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, நரகத்தையும் பார்த்துட்டு வாங்கடான்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அங்க போனாத்தே ஐயோ கர்த்தர் எனக்கு எவ்வளவு பாக்கியத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்களேன். வெயிலுக்கு போனாத்தே இங்கே உட்காந்துருக்க உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் அப்படி போய் நின்றுட்டு வாங்க, எப்போ என்ன வெயில் தெரியுதா? அதனால அப்பக்கப்ப அப்படி நரகத்தை சுத்தி பார்த்து வருவாங்க. அப்படின்னா தான் கர்த்தரை துதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, அந்த பக்கத்து வீட்டுக்காரியோட சேர்ந்து நானும் நரகத்துல விழாம என்னைய தப்பு வச்சிரே, என்னைய மட்டும் தெரிந்து கொண்டீரேன்னு சொல்லி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவ வைவா, என்னைய கூட்டு போகாம போயிட்டியேன்னு. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? கட்டாயம் வசவு வாங்குவீங்க. யார்கிட்ட? புரியல. கட்டாயம் ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு போன எல்லாரும் வசவு. இது ஒரு புது பிரசங்கமா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். பரலோகத்துல போனா சந்தோஷமா இருப்பீங்கன்னா, வசவு வாங்குவீங்கன்னா, சுத்தி பார்க்கும் போது வைவாளுங்க. ஒரே குவார்டர்ல பாதி அடிச்சவன் அங்க வைவான். ஆமென் சொல்லுங்களேன். இல்லை நீ நானும் தான்டா ஆஃப் அடிச்சோம், கட்டிங் அடிச்சோம், நீ தப்பிச்சுட்டியடா, என்னைய மாட்டி விட்டியடா. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுவான். ஒரே டீ கடை தான்டா டீ குடிச்சுக்கிட்டோம், இவ்வளவு நாள் ஒரே பேப்பரை 3 தடவை படிச்சுக்கிட்டே இருந்தோம், காலையில இருந்து நைட்டு வரைக்கும். பொழுது போகலன்னு என்ன செய்யறது? ஒரே பேப்பரை 3 தடவை படிக்கிறது. அப்பம்போது சும்மா இருக்கும் போதுனாலும் சுவிசேஷத்தை சொல்லி, இயேசுதான் மெய்யான தெய்வம், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டாதே
மோட்சத்துக்கு போகலாம், இல்லாட்டி நரகத்துக்கு போயிடுவடா அப்படின்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி அப்பையும் வைவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அசவு வாங்க ரெடியா? யார்கிட்ட? நம்ம மக்கள்கிட்ட, நமக்கு தெரிஞ்சவங்க தான் வைவாங்க, நம்ம கூட பழகினவங்க தான் வைவாங்க. தெரியாதவங்க வைய மாட்டாங்கல்ல. தெரியாத வைவாங்களா? நீங்க புளியம்பட்டிக்காரங்கன்னா அங்க திருநகரத்துக்காரங்களா வைய போறாங்க? நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வைவாங்க, உங்க சொந்தக்காரங்க தான் வைவாங்க. ஏன் மருதி அப்படின்னு வைவாங்க. இங்க பாரு, கொடையுது, குத்துது, எரியுது, புழு தோண்டுது அப்படின்னா இப்ப என்ன செய்ய? அல்லேலூயா. உங்களை பார்த்து சில பேருக்கு சொல்றேன், எங்களை பார்த்தெல்லாம் வைய மாட்டாங்க பாஸ்டர், நாங்களே போனா தானே அல்லேலூயா சொல்லுங்க, நாங்களே அவங்களோட தானே கிடப்போம் அப்படிங்கிற மாதிரில உட்கார்ந்து இருக்கிறிய. எங்க போறீங்கன்னு கேக்குறேன். சுற்றுலா போனோம், இல்லாட்டி சுற்ற விட்டுவார் உள்ள. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகலைன்னா அங்க எந்நேரமும் அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசாயா கடைசி அதிகாரம் கடைசி வசனம். நம்மளத்தையும் சுத்தி பார்க்க வருவாங்க பரலோகத்துல இருந்து, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு நீ சுத்தி பார்க்க போகணும், இல்லாட்டி ஒன்னிய சுத்தி பார்க்க வருவாங்க. அல்லேலூயா. சில பேருக்கு இப்பயே கதக்குது, நம்ம சுத்தி பார்க்க போறோமா, நம்மளை சுத்தி பார்க்க வர போறீங்க. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் வார்த்தைக்கு நடுங்கி அவர் என்ன சொல்றாரு அதுக்கு கண்மூடித்தனமா, நான் ஓப்பனா சொல்றேன், பிளைண்டா, குருட்டுத்தனமா, இதை விட பப்ளிக்கா பச்சையா சொல்லவே முடியாது. குருட்டுத்தனமா ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சேனா கர்த்தர் சொல்வார், நீ தாண்டா எனக்கு உகந்தவன். அது என்ன, இது என்ன, அப்படி இப்படி, ஏன், எதற்கு, எப்படி என்று 3 கேள்விகளை நீ உருப்படியோட சேர போறதே கிடையாது. நீ இப்ப எழுதி வச்சுக்கோ. அரிஸ்டாட்டில யாராவது சொன்னாங்களாம், என்ன சொன்னாலும், எவன் எதை சொன்னாலும் 3 கேள்வி கேள். என்ன கேள்வி? ஏன், எதற்கு, எப்படி. இந்த 3 கேள்வியை கேட்டா நீ தெளிவடைஞ்சிட, நீ கீழ்ப்படிய மாட்டேன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அவன் உலகத்தை அவனை ஏமாத்திராம ஒரு தந்திரம் சொல்லுங்க. நீ ஆண்டவர்கிட்ட வந்து அந்த இதை கொண்டு வந்தேன்னா நாசமா போவது உறுதி. ஆமென் சொல்லுங்க. என்ன ஒரு மாதிரியா பாக்குறிய? கர்த்தரிடத்துல எந்த நிபந்தனையும் இல்லாம, ஆமென் சொல்லுங்களேன், அவர் சொன்னா செய்வேன், அவர் என்ன சொல்றாரோ அதை நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன்னா அவனே அவருக்கு உகந்தவன். அதனாலதான் வாசிக்கிறோம், அவருடைய ஆனாலும் சிறுமைப்பட்டு 2வது வசனத்துல ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அப்படிதான் ஆண்டவர் கூப்பிட விரும்புறார். திமிர் பிடிச்சவர்களே அப்படி சொல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தனக்கு நடுங்காத, தன் வசனத்துக்கு தன்னை மதிக்காத, தன்னை கனப்படுத்தாத ஒருத்தனை திரும்பி கூட பார்க்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்துக்கோ, எவ்வளவு பெரிய ஞானியா இருந்துக்கோ, எவ்வளவு பெரிய வல்லமையான ஆளா இருந்துக்கோ, இந்த உலகத்துல நான் சொல்றேன், நானும் அல்லது நீங்களும் வச்சுக்கோங்களேன், போறோம், பக்கத்துல வந்து மோடி வர்றாரு அல்லது ஸ்டாலின் வர்றாரு, பரலோகத்துக்குள்ள போறோம். போகும்போது யார கர்த்தருக்கு தெரியும்? இந்தியாவே தெரிஞ்ச மோடி போனாலும் சரி, அவருடைய வசனத்துக்கு நடுங்குற ஒரு ஏழை, ஒரு சின்ன ஆள் போனா கர்த்தரும் பரலோகமும் வருகைன்னு வரவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. மோடியாவது ஸ்டாலின் ஆகுது, பரலோகத்துக்கு அதெல்லாம் பெருசே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அவங்களை விட உங்களை மேன்மையா வச்சிருக்கார். வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, அவங்களுக்கு இந்த கண்ணை என்ன செய்யல, திறக்கல. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபையா கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுறது, என்னை கனப்படுத்துகிறவர்களை, நீ என் வசனத்தை மதிச்சேனா, என் வசனத்துக்கு மதிப்பு கொடுத்தேனா கீழ்ப்படி, இல்லாட்டி நீ மதிக்கலைனா மிதிக்கிறேன்னு நான் எடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
பரிசுத்த இரத்தத்தை மிதித்து அசுத்தம் என்று எண்ணி தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறவனுக்கு எவ்வளவு கொடிதான ஆக்கினை வரும் என்று சொல்லி எபிரேயர் 10:29 நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அப்படி சொல்லப்பட்டிருக்க. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான். நம்மை நாமே இந்த நாளில் கர்த்தர் சொல்ற ஆராய்ச்சி நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறையா? கர்த்தர் உன்னோடு சொல்லி கொடுக்கிற உனக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா அல்லது அசட்டை பண்றியா? நீ அசட்டை பண்ணினாலும் கீழ்ப்படிஞ்சாலும் உனக்கு தான். இல்லையா? சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த மாதத்துல, இந்த 6வது மாதத்துல நமக்கு சொல்ற விஷயம், என்ன கனப்படுத்தினா நான் உன்னை கனப்படுத்துவேன். என்ன நீ அசட்டை பண்ணா, என் வார்த்தையை அசட்டை பண்ணா நீ கனஹீனப்பட்டு போயிடுவேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன். உன்னுடைய பர்சனல் வாழ்க்கை, உன்னோடு கர்த்தர் பேசுகிற எந்த வாழ்க்கையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு பேசினா நீ அதற்கு விட்டு கொடு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருன்னா அதுக்கு உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உனக்கு இஷ்டமோ நஷ்டமோ, கர்த்தர் சொன்னா கீழ்ப்படி. கர்த்தர் வச்ச அதிகாரத்துக்கு கீழ்ப்படி, கர்த்தர் வச்ச ஒழுங்குக்கு கீழ்ப்படி, கர்த்தர் சொல்ற முறைமைக்கு கீழ்ப்படி. உனக்கு பிடிக்கிறது பிடிக்கலாம், அதை பத்தி கவலை. உனக்கு 1000 ஐடியா இருக்கலாம், 1000 இருக்கலாம், அதை பத்தி கவலையே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். மோசேக்கு இல்லாத ஐடியாவே கிடையாது. ஆனா சிகப்பு நூலை கொண்டு கட்டணும்டா அப்படிங்கிறாரு. அவன் புழு நூலை கொண்டு கட்டினா மகிமை இறங்காது. நீங்க போய் அதை அப்படி வாசிச்சு பாருங்களேன். ஒரு வில்லால கண்டன்ட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, சிவப்பு நூலை வைத்து அதை கட்டுவாயாக. மறந்து போய் அவன் ப்ளூ கலர் நூலை வச்சு கட்டிட்டான்னா ஆண்டவர் சொல்ற, நீ என் சொல்லுக்கு ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சுச்சுப்பி. ஆண்டவரே, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதன்படி உமக்கு சூப்பரான ஒரு கூடாரம் கட்டுறேன்னா நீ கெட்டிக்க, ஆனா நான் வரமாட்டேன். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய ஞானம், தங்களுடைய அறிவு, தங்களுடைய திறமை, தங்களுடைய ஆசை, தங்களுக்கு தகஞ்சதை செஞ்சு செஞ்சு மகிமை இல்லாம போச்சு. கர்த்தர் சொல்றதை கேட்டா மகிமை வரும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சா அந்த மகிமை மூடும். ஹல்லேலூயா. அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகள் அவருக்கு பிரியமானவைகள் அல்ல. கர்த்தர் சொல்ற, நீ என் வசனத்துக்கு முதல் கீழ்ப்படி, அதற்கப்புறமா பலி செலுத்து. நீ முரட்டாட்டம் பண்ணாதேன்னு ஆண்டவர் சொல்றார். அது பில்லி சூனிய பாவத்துக்கு சமமானதுங்கிறார். அது விக்கிரக ஆராதனைக்கு சமமானதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. சாமுவேல் சவுலுக்கு சொல்லும் போது அதைத்தான் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், நீ செலுத்துகிற ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் கர்த்தர் சொல்லுகிறதற்கு செவி கொடுத்தலுமே உத்தமம். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லுவாரு, ரெண்டகம் பண்ணுதல். அப்படின்னா என்ன? கேட்கறது மாதிரி நடிக்கிறது, சரி சரி சரின்னு போறது, ஆனா கீழ்ப்படிகிறது கிடையாது. அதான் ரெண்டகம் பண்ணுதல். அவன் தன் மகனை வையும் போது மாறுபாடும் ரெண்டகம் உள்ளவனின் மகனேன்னு சொல்லி தன்னையே வைவான். அவன் உள்ளதான் சொன்னான். சவுல் ரெண்டகம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அவனை விட்டு விலகினார். கர்த்தர் உங்களோடு இருக்கணுமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறது நீங்க பார்க்கணுமா? உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் தரணுமா? நீங்க முதல்ல அவருக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேணா உனக்கு உன்னுடைய சூழ்நிலைமைக்கு ஆண்டவர் எனக்கு தேவையில்லை, எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு, எனக்கு இருக்கிற படிப்பு எல்லாம் போதும், அப்படி எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்துல எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை கனப்படுத்தலைனா அதை அசட்டை பண்றதாகத்தானே பார்த்தோம்.
அதை நான் மிதிக்கிறதாகத்தானே ஆண்டவரை நீங்க பார்க்குறீங்க. ஆலையில் நீ மதிக்கணும் அல்லது மிதிக்கணும், இந்த ரெண்டு தான், வேற வழியே இல்லை. நீ மதிக்கலைன்னா நீ மிதிக்கிற, நீ மதிச்சேனா கீழ்ப்படிவ, மதிக்கலைன்னா கீழ்ப்படியாம இருப்ப. நீ கர்த்தரை மதிக்கிறதா இருந்தா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நான் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகிறதற்குத்தான் ஆண்டவரே என்கிட்ட நீங்க சொல்றீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. அப்படி நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இனி வாழ போகிறே, உங்க வார்த்தைப்படி. அப்படி சொல்லுங்களேன் ஆண்டவர் சமூகத்துல. இனி வாழ போகிறே, உங்க வார்த்தைப்படி. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இனி வாழ போகிறேன் உங்க வார்த்தைப்படி, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி நான் கீழ்ப்படிவேன்ப்பா, இனி வாழுவேன்ப்பா உங்களுடைய வசனத்தின்படி. சொல்லுங்க, உங்க வார்த்தைப்படி நான் அப்படியே கீழ்ப்படிய என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. நான் உங்களை மதிப்பேன்ப்பா, நான் உங்களை கனப்படுத்துவேன்ப்பா, நான் உங்களை ஆண்டவரை உயர்த்துவேன்ப்பா. எனக்கு உதவி செய்யப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. உனக்கு ஏன் இந்த தாழ்ச்சி வந்தது? உனக்கு ஏன் இந்த வீழ்ச்சி வந்தது? உனக்கு ஏன் இந்த குறைவு வந்தது? உனக்கு ஏன் இந்த நிலைமை வந்ததுன்னா நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் அவரை நீ அசட்டை பண்ணி இருக்கிறாய். அதனால உன்னை அவர் மேன்மைப்படுத்த முடியல. அவர் உன்னை தூக்கி நிறுத்தத்தான் விரும்புறாரு. உன் தலையை உயர்த்தி உன் சத்துருக்களுக்கு மேலாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த அவர் விரும்புகிறாரு. நீ அவருக்கு கீழ்ப்படிய ரெடியான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா.
உன்னுடைய குறைவுக்கெல்லாம் காரணம் அவர் அல்ல. நீ அவருடைய வார்த்தைக்கு செவிகொடாமலும் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் அவருடைய வார்த்தையை உன் முதுகுக்கு பின்னராக எரிந்து போடுகிறாயே. அப்படியே ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். உங்க வசனத்துக்கு நடுங்குவேன். நான் வேற யாருக்கும் பயப்படணும் இல்லையோ, என் கர்த்தருக்கு நான் பயப்படுவேன். சொல்லுங்க, என் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் பயந்து அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி. அல்லேலூயா. ஜீசஸ், என்ன செய்யணுமோ நான் சொல்கிறேன்ப்பா. சொல்லுங்க, வாயை திறந்து அப்படியே பம்பாட்ட கேளுங்க. அமைதியா நிக்கிறதுக்கு நான் ஜெபித்து நீங்க கேட்கறதுக்கு வரல, நீங்க ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நீங்க சொல்றதுக்கு எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க சொல்றது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ, கஷ்டமோ நஷ்டமோ, நீங்க சொல்றதுக்கு பிளைண்டா நான் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்கப்பா, கேளுங்க, நீங்க கேளுங்க. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்க. நீங்க சொல்றீங்களா? உங்க வார்த்தையை தான் கேட்க விரும்புற கர்த்தர். உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்க விரும்புறாரு. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்க. எத்தனை மாதம் உன்னை நம்பி இருக்கார் தெரியுமா? இவ்வளவு நாளும் உன்னை நம்பிக்கிட்டு தான் இருக்கிறார். நீ இனிமேலாகிலும் சரிப்படுவாய், இனிமேலாகிலும் என் வார்த்தையை மதிப்ப, நீ எனக்கு என்னை கனப்படுத்துவ, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுப்ப. நான் உன்னை கனப்படுத்துறதுக்கு ஆசையா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றேன். ஹல்லேலூயா. அப்பட சொல்லுவீங்களா? நான் கீழ்ப்படிவேன்ப்பா, நான் கீழ்ப்படிவேன் சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுங்க, இன்றே செயல்படுவே, இனி வாழப்போகிறே, என்ன நம்புங்க. சொல்லுங்க, இனி வாழ்ந்துருவேன்ப்பா, இனி வாழுவேன், நான் உங்களுக்காக வாழுவேன், இனி கீழ்ப்படிவேன், இனி நான் சொல்றதை கேட்பேன், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன். மற்றவங்களுக்கு கீழ்ப்படிறணும் இல்லையா, உங்களுக்கு கீழ்ப்படிவேன். சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமா. நீங்க வாயை திறக்கும் போது உங்களுக்கு விடுதலை, கர்த்தருடைய விடுதலை உங்களுக்குள்ள வரும். இனி வாழப்போகிறேன். சொல்லுங்க, நீ ஒப்பு கொடுக்கும் போது, தீர்மானம் எடுக்கும் போது, இனி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிவேன் தீர்மானம் எடுக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புவார். அந்த அபிஷேகம் உன்னை, அந்த தீர்மானத்தின் மேல அபிஷேகம் வரும். அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்துல முதல்ல நாங்க உங்க சமூகத்துல வந்து உங்க வார்த்தையை கனப்படுத்துவோம். சொல்லுங்க, உங்களை கனப்படுத்துவோம். நாங்க உங்களை கனப்படுத்தும் போது
நீங்க எங்களை கனவீனப்படுத்த மாட்டீங்க. சொல்லுங்க, எங்களை கனவீனப்படுத்த மாட்டீங்க. என்ன நீங்க ஆண்டவரே அசட்டை பண்ண மாட்டீங்க. நான் பேசும்போது, நான் ஜெபிக்கும் போது நீங்க கேட்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுப்பா. ஏனென்றால் நான் உம்மை கனப்படுத்துவேன். கையை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா, நான் உம்மை கனப்படுத்துவேன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி, நான் உம்மை கனப்படுத்துவேன். ஒரு சிறு குழந்தையை போல நீங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா ஜீசஸ். தகப்பனே, நீர் அவருடைய வார்த்தையின்படியே நீர் அவர்களை ஆசீர்வதி. அவர்கள் உம்மை கனப்படுத்தும் போது நீர் அவர்களை கனப்படுத்துவீர். நீங்க ஆண்டவரே, அவங்க அசட்டை பண்ணும்போது தான் கனப்படுத்த முடியாம தடுமாறுறீங்கப்பா. ஆனாலும் கனையினப்படுத்தாம, அசிங்கப்படுத்தாம, அவமானப்படுத்தாம இதுவரையும் வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒன்னு 4 பேருக்கு முன்னாடி நாக்கப்படுங்க சாகுறாப்புல ஆண்டவர் கேட்காம இருக்கார்ல, அதுவே கிருபை. ஆமென் சொல்லுங்க. ஒன்னு அவமானப்படுத்தாம 4 பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நடக்காம இதுவரைக்கும் பாதுகாத்திருக்காரே, கிருபை. ஹல்லேலூயா. இன்னும் தலையை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. தலையை உயர்த்துவார். அவரை நான் கனப்படுத்தும் போது அவர் என் தலையை உயர்த்துவார். என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. என்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். என்னை வெக்கம் சூழ்ந்த இடத்துல வெக்கத்துக்கு பதிலாக 2 அத்தனையாக பலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.